நீங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், கொடுமைகளைப் பற்றி கவலை கொள்ளுங்கள். இறைவன் இறுதி நாளில் அதைத்தான் கேட்பார். அடுத்தவரின் குறைகளை அல்ல. முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு உங்க சட்டையில என்ன அழுக்கு ஒட்டியிருக்கு, உங்க மேல என்னென்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமாட்டி அடுத்த ஆள் சட்டையில அழுக்கு ஒட்டியிருக்கு அப்படிங்கிறத நீங்க புரணி பேசிக்கலாம். முதல்ல என்னைக்குமே நம்மள பார்க்கறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் அடுத்த ஆள் அவன் அத பண்ணிட்டான், இத பண்ணியிருக்கான், அவள வச்சிருக்கான், இத பண்றான். எப்ப பார்த்தாலும் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோம்னா, அவன் அத பண்ணிட்டான்டா, இத போறான்டா, அவன் அங்க போறான்டா, இங்க டூர் போறான்டா, இத பண்றான்டா. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்படி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம எங்கே போகணும்? நம்ம என்ன சாப்பிடலாம்? முதல்ல நம்மள பத்தி நம்ம யோசிக்க கத்துக்கணும். ஏன் நம்மளோட உடம்பு, நம்மளோட கை, நம்மளோட காலு இத எப்படி நம்ம நல்லா பக்குவமா வச்சுக்கிறது? எப்படி உடற்பயிற்சி செய்றது? எப்படி அழகா ட்ரெஸ் பண்றது? எப்படி நம்ம நாலேட்ஜ வளர்த்துக்கிறது? என்ன புக் படிக்கிறது? அப்படின்னு நம்மள பத்தி யோசிச்சா தான் நம்ம நல்லா இருப்போம். அவன் அத பண்றான், இத பண்றான், அங்கிட்டு போறான், இத பண்றான்னு அடுத்த ஆள பத்தியே யோசிச்சீங்கன்னு வைங்க. சத்தியமா சொல்றேன், நீங்க யார பத்தி யோசிக்கிறீங்களோ அவன் நல்லா இருப்பான். நீ நாசமா போயிருவ. அடுத்த ஆள பத்தி நீ யோசிச்சன்னா, அவன் எப்படி நல்லா இருந்துருவான். நீ விளங்க மாட்ட. அதனால உங்கள பத்தி யோசிங்க. நீங்க எப்படி நல்லா இருக்கலாம்? நம்மளோட உடம்பு, நம்மளோட மைண்டு, முதல்ல பாடி, மைண்டு நம்மள எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்? ஒரு லெவல்ல இருக்கோம். அடுத்த லெவலுக்கு எப்படி போறது? நம்ம என்ன புக் படிக்கலாம்? எப்படி எப்படி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ல எப்படி வளர்த்துக்கலாம்? என்னமோ என்ன கண்றாவியோ, கருமத்தையோ நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு யோசிச்சா தான் நம்ம நல்லா இருப்போம். எப்போதுமே அடுத்த ஆளையே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கேங் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு 2 பேர் பேசுறதுனாலே, அவன் அத பண்ணிட்டான்டா அப்படின்னு. அடுத்த ஆள பத்தியே பேசாதீங்க. உங்கள எப்படி டெவலப் பண்ணலாம்? நம்ம பிசினஸ் பண்ணலாமா? நம்ம எப்படி அடுத்து டெவலப் ஆகலாம்? அப்படின்னு நம்மள பத்தி பேசினா தான் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ஒழிஞ்சு, எப்ப பார்த்தாலும் உண்மையிலேயே எனக்கு அந்த மாரி ஆளுகள பார்த்தாலே நான் 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். எப்ப யாராவது ஒரு ஆள் அப்படிடா, இப்படிடா அப்படின்னு நீங்க மூட்டு போடான்றேன். நான் ஒரு நம்மள பத்தி பேசணும், நம்ம டெவலப் ஆகுறதுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு ஒரு பேசுறதுங்கிறது ப்ரொடக்டிவா இல்லன்னு வைங்க. பேசவே கூடாது. ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்ட்ட ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் அந்த மாரி பேசுறோம், ஜாலியா கலாய்க்கிறோம் அப்படிங்கிறது வேற. அதையே தொழிலா பண்றதுங்கிறது வேற. இங்க இருக்கவங்கலாம் தொழிலா பண்றாய்ங்க அத. எப்ப பார்த்தாலும் அடுத்த ஆள பத்தியே பேசிட்டு. அதனால உங்கள பத்தி யோசிங்க. நீங்க டெவலப் ஆகுங்க. கடவுளோட அதத்தான் கேட்பாரு. நான் உன்ன அற்புதமா உனக்கு கையும், காலும் எல்லாத்தையும் படைச்சு விட்டேனே, உலகத்துல போய் நீ என்னடா பண்ண? எவன் பொண்டாட்டி எவன் வச்சிருக்கான்னு உனக்கு இன்னும் கணக்கெடுக்க வாடா உன்னை அனுப்புனேன் அப்படிம்பாரு. அதனால உங்களோட குறைகள, உங்களோட குற்றங்கள, உங்களோட கொடுமைகள பாருங்க. அடுத்த ஆள பத்தி பார்க்காதீங்க.